வணக்கம். இன்னைக்கு நாம நெப்போலியன் ஹில் எழுதின ஹவு டு ஓன் யுவர் ஓன் மைண்ட் புக் எடுத்துக்கலாம். அதுல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம மனசை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது? ஆமா, ஜெயிக்கிறதுக்கு அதை எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துறதுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சம். உங்களுக்கு எப்பவாவது இப்படி தோணிருக்கா? ஒரு பெரிய இலக்க நோக்கி போயிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு தடையா இருக்கிறது வெளியிருந்து வர்ற பிரச்சனைகளை விட உங்க மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்கள் தான். நிச்சயமா, எனக்கெல்லாம் அடிக்கடி தோணும். இந்த புத்தகம் கரெக்டா அந்த பிரச்சனைக்கு தான் ஒரு தீர்வு சொல்லுது. கரெக்ட். இது ஏதோ பி பாசிட்டிவ்னு மேலோட்டமா சொல்ற புக் இல்ல. உங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்களை நீக்கி அதை ஒரு லேசர் மாதிரி கூர்மையாக்கி உங்க லட்சியத்தை அடைய வைக்கிறதுக்கு ஒரு தெளிவான பிளான கொடுக்குது. ஆமா, இதுல முதல்ல நாம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் படைப்பாற்றல் பார்வை, அதாவது கிரியேட்டிவ் விஷன். படைப்பாற்றல் பார்வை கேட்கறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம அந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறது இல்லையா? உண்மைதான். அந்த காலத்து பெரிய தொழிலதிபர் ஆண்ட்ரூ கார்னகி இதை எப்படி விளக்குறார்? கார்னகியை பொறுத்த வரைக்கும் இது மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகளை பாக்குற ஒரு திறன். ஓ, பார்த்த உடனே சும்மா இல்லாம அது மேல வேகமா செயல்படுற திறமையும் தான். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா எல்லாரும் அதை பார்த்து புலம்பிட்டு இருப்பாங்க. ஆமால. ஆனா கிரியேட்டிவ் விஷன் இருக்கிற ஒருத்தர் அந்த பிரச்சனையிலேயே ஒரு பிசினஸ் வாய்ப்பை கண்டுபிடிச்சிருவார். இந்த சூப்பர் பவருக்கு மிக முக்கியமான எரிபொருள் என்ன தெரியுமா? என்னது? நம்மளோட கற்பனை சக்தி, அதாவது இமேஜினேஷன். ஓகே, கற்பனை சக்தியில 2 வகை இருக்குன்னு புக் என்ன சொல்லுது. ஒன்னு செயற்கை கற்பனை, அதாவது சிந்தெட்டிக் இமேஜினேஷன். ஆமா, இன்னொன்னு படைப்பு கற்பனை, கிரியேட்டிவ் இமேஜினேஷன். இது ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? எல்லாம் கற்பனை தானே? இல்ல, அதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. செயற்கை கற்பனைங்கிறது ஏற்கனவே இருக்கிற பழைய ஐடியாக்களை, கான்செப்ட்களை எடுத்து அதை ஒரு புது காம்பினேஷன்ல இணைச்சு ஒரு புது விஷயத்தை உருவாக்குறது. கரெக்ட். தாமஸ் எடிசனோட மின் விளக்கு ஒரு கிளாசிக் உதாரணம். அவருக்கு முன்னாடியே கரண்ட்னா என்னன்னு தெரியும், விளக்குனா என்னன்னு தெரியும். ஆனா அப்போ இருந்த விளக்குகள் ரொம்ப நேரம் எரியல. அதான் விஷயம். அவர் என்ன பண்ணார், ஏற்கனவே இருந்த 2 ஐடியாக்களை எடுத்து அது கூட பல மணி நேரம் எரியக்கூடிய ஒரு பொருள் வேணுங்கிற ஒரு தேவையை சேர்த்து கரிய சார்கோலை பயன்படுத்தலான்னு ஒரு புது ஐடியாவை கொண்டு வந்தார். இதுதான் செயற்கை கற்பனை. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ பழைய விஷயங்களை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்றது தான் செயற்கை கற்பனை. அப்போ படைப்பு கற்பனைனா என்ன? அதுதான் முழுக்க முழுக்க ஒரிஜினல். அதுக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாத ஒரு யோசனை திடீர்னு மனசுல உதிக்கிறது. ஓ, கலைஞர்கள், கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாம் இதத்தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கே பல சமயம் இந்த டியூன் எப்படி வந்துச்சு அல்லது இந்த வரி எப்படி தோணுச்சுன்னு கேட்டா தெரியாது. ஆமா, திடீர்னு ஒரு ஸ்பார்க் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொன்னீங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எடிசன் கிட்ட கூட அந்த கரியை பயன்படுத்துற ஐடியா எப்படி வந்துச்சுன்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில், எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அதை செஞ்சு பார்த்தேன்னு மட்டும்தான். அந்த திடீர்னு வர்ற ஸ்பார்க் தான் படைப்பு கற்பனை. ஆமா, அந்த ஸ்பார்க் தான். அப்போ எல்லா புது ஐடியாவும் பழைய விஷயங்களோட கலவைதான் சொல்ல முடியாது. உண்மையிலே எதுவுமே இல்லாததுலேருந்து ஒரு யோசனை வருமா? அது எப்படி சாத்தியம்? அதுதான் அந்த இடத்தோட ஒரு மர்மம்னே சொல்லலாம். ஹில் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆழ் மனசு இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அனந்தமான சக்தியோட, ஒரு இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸோட தொடர்புல இருக்குன்னு சொல்றாரு. நாம ரொம்ப ஆழமா ஒரு பிரச்சனையில மூழ்கி யோசிக்கும்போது அந்த சக்தி கிட்ட இருந்து நமக்கு பதில்கள் ஒரு ஃபிளாஷ் மாதிரி வரும். அதுதான் படைப்பு கற்பனை. ஓகே. ஆனா சும்மா உட்கார்ந்தா இந்த கற்பனை வேலை செய்யாது. உங்க கற்பனையை தூண்டி விடுறதுக்கு 5 முக்கியமான கொள்கைகள் இருக்கு. என்னது? உங்க குறிக்கோள்ல தெளிவா இருக்கிறது, ஒரு மாஸ்டர் மைண்ட் குழுவ உருவாக்குறது, எப்பவும் எதிர்பார்த்ததை விட ஒரு படி அதிகமா உழைக்கிறது. கோயிங் தி எக்ஸ்ட்ரா மைல். ஆமா. அப்புறம் உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது, கடைசியா உங்க முயற்சிகளை ஒருங்கமைக்கிறது. சரி, இப்ப நம்மகிட்ட ஒரு அருமையான கற்பனை சக்தி இருக்கு. ஆனா வெறும் கற்பனை மட்டும் போதுமா? அது ஒரு கட்டுப்பாடு இல்லாத குதிரை மாதிரி இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதை எப்படி ஒருமுகப்படுத்தி ஒரு திசையில பயணிக்க வைக்கிறது? இங்கதான் ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை, ஆர்கனைஸ்ட் தாட் வருதுன்னு நினைக்கிறேன். மிக சரியா சொன்னீங்க. கற்பனைங்கிறது ஒரு மூலப்பொருள் மாதிரி. அதை எப்படி சமைச்சு ஒரு நல்ல உணவா மாத்துறதுங்கிறது தான் ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை. ஓகே. உங்க சிந்தனைகள் அது எப்படி இருக்குன்னு நீங்க கவனிக்க ஆரம்பிக்கலன்னா நீங்க விரும்புற இடத்துக்கு போகவே முடியாது. உண்மைதான். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை வெறும் கருத்துக்களை, ஒப்பீனியன்ஸ நம்பாது. ஏன்னா கருத்துக்கள் பெரும்பாலும் ஒருதலை பட்சமானவை, அறக்குறை தகவல்களை வச்சு உருவாக்கப்படுறது. ஆமா.
அதனால தான் நீங்க ஒரு தகவலை எடுத்துக்கும் போது அது எங்கிருந்து வருது, அதோட மூலம் என்னன்னு சரி பார்க்கறது ரொம்ப முக்கியம்னு ஹில் சொல்றாரு. இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனையை ஒரு பழக்கமா மாத்துறது எப்படி? ஏன்னா நம்ம மனசு 1000 திசையில சிதறி ஓடுது. இதுக்காக கட்டுப்படுத்தப்பட்ட பழக்கங்கள்னு ஒரு கான்செப்ட புக்ல சொல்றாங்கல்ல. ஆமா, கண்ட்ரோல்ட் ஹேபிட்ஸ். இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றேன். உங்க மனச ஒரு கேமரான்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. கேமரா, ஓகே. ஆமா. இப்போ நீங்க எதை போட்டோ எடுக்கணும்னு உங்களுக்கு தெளிவில்லைனா அந்த கேமரா என்ன பண்ணும்? கண்ணுல படுற எல்லாத்தையும் போட்டோ எடுக்கும். கலெக்ட். தேவையில்லாத விளம்பரங்கள், வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகள், வதந்திகள்னு ஒரு டிஜிட்டல் குப்பையே சேகரிச்சு வைக்கும். கரெக்டா சொன்னீங்க. இந்த கேமரா உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என் மனசும் அப்படிதான். சோஷியல் மீடியா, நியூஸ்னு எல்லாத்தையும் தேவையில்லாம போட்டோ எடுத்து தள்ளுது. ஒரே இரைச்சல். அந்த ஆயிரக்கணக்கான மரங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அரிய பறவை மேல மட்டும் எப்படி ஃபோக்கஸ் பண்றது? அதுக்கு தான் கட்டுப்படுத்தப்பட்ட பழக்கம் வேணும். அந்த பழக்கம் உங்க கேமராவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஜூம் லென்ஸ் மாதிரி. ம் அது தேவையில்லாத எல்லாத்தையும் மங்கலாக்கிட்டு உங்க இலக்கு மேல மட்டும் கவனத்தை குவிக்கும். இத உருவாக்குறதுக்கு 2 விஷயம் தேவை. மன உறுதி, அதாவது வெல்பார். அப்புறம் திரும்ப திரும்ப செய்தல், ரெப்பிட்டிஷன். இது உடல் ரீதியாவும் இருக்கலாம், மன ரீதியாவும் இருக்கலாம். மனரீதியான பயிற்சிக்கு சிறந்த உதாரணம் உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ஸ். தினமும் நான் ஜெயிப்பேன்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி வெறும் வார்த்தைகள் உண்மையிலே உதவுமா? இல்ல அது நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரி ஆயிடாதா? நல்ல கேள்வி. இது வெறும் குருட்டுத்தனமான பாசிட்டிவ் திங்கிங் இல்ல. நீங்க சொல்ற உறுதிமொழி நம்பும்பதியா இருக்கணும், உங்களுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். சரி சரி. புக்ல பெனிலோப்புன்னு ஒரு பெண்ணோட கதை வருது. அவளுக்கு ஒரு பேக்கரி திறக்கணும்னு ஆசை. அவ என்ன பண்ணா, முதல்ல செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு லிஸ்ட் போட்டா. ஓகே. பேக்கரிக்கு இடம் பார்க்கறது, லோனுக்கு அப்ளை பண்றது, மெனு ரெடி பண்றதுன்னு ஒவ்வொரு நாளும் அதுல ஒரு வேலையில மட்டும் முழு கவனத்தையும் செலுத்தினா. இது உடல் ரீதியான பயிற்சி. ரைட். அதே சமயம் அவ தனக்குத்தானே, நான் திறமையானவள், வாடிக்கையாளர்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக் செய்ய என்னால முடியும், நான் கூடிய சீக்கிரம் என் பேக்கரிய திறப்பேன்னு தினமும் சொல்லிக்கிட்டா. இது மனரீதியான பயிற்சி. கரெக்ட். அவளுக்கு லோன் கிடைக்காதப்போ சோர்வா உணரும்போது இந்த வார்த்தைகள் தான் அவளுக்கு ஒரு டானிக் மாதிரி இருந்திருக்கு. இது உங்களை நீங்களே ஏமாத்துறதில்ல, உங்க ஆழ்மனவ நீங்க விரும்பும் இலக்க நோக்கி ரீப்ரோகிராம் பண்றது. ஓகே, இப்ப புரியுது. இது வெறும் வார்த்தை இல்ல, நம்ம மூளைக்கு நாமளே கொடுக்கிற ஒரு கமாண்ட் மாதிரி. அடுத்ததா நெப்போலியன் ஹில் மன வெடிமருந்து, மென்டல் டைனமைட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். கேட்கவே அதிரடியா இருக்கு. ஆமா, கட்டுப்படுத்தப்பட்ட கவனம், கண்ட்ரோல்ட் அட்டென்ஷன் தான் அந்த வெடிமருந்தா? அதோட சக்தி என்ன? ஆமா. இந்த மன வெடிமருந்து தான் எல்லாத்தோட உச்சம். கற்பனை, ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை, கட்டுப்படுத்தப்பட்ட பழக்கங்கள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க இலக்கு மேல வைக்கும்போது உருவாகிற சக்தி தான் அது. ஓ, இந்த சக்தியை வச்சு உங்க மேல உங்களுக்கே இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் பயங்களையும் தூள் தூளாக்க முடியும்னு ஹில் சொல்றார். அப்படியா? ஆமா. இத அடைய 5 காரணிகள் தேவை. முதல்ல குறிக்கோள்ல தெளிவு, 2வது சுய ஒழுக்கம், 3வது இந்த கட்டுப்படுத்தப்பட்ட கவனம், 4வது தன்வயப்படுத்துதல், அதாவது ஆட்டோ சஜஷன். நம்ம இலக்க நாமளே நம்புற அளவுக்கு திரும்ப திரும்ப மனசுல விதைக்கிறது. கரெக்ட். கடைசியா மன உறுதி, பவர் ஆஃப் வில். வாடகைக்கு பணம் தேவைப்பட்ட ஹெரோல்டுங்கிற ஒருத்தரோட உதாரணம் இதை நல்லா விளக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஹெரோல்டுக்கு அவசரமா வாடகை கட்ட பணம் தேவைப்பட்டது. முதல்ல அவர் பதட்டப்பட்டு பணத்தை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருந்தார். ஆனா அதனால எந்த பயனும் இல்ல. ம், அப்போதான் அவரு இந்த 5 காரணிகளையும் பயன்படுத்த முடிவு செஞ்சார். குறிக்கோள், வாடகை பணத்தை சேகரிக்கணும். சுய ஒழுக்கம், பணத்தை பத்தி கவலைப்படுறத நிறுத்திட்டு தீர்வை கண்டுபிடிக்கிறதுல கவனம் செலுத்தணும். ஓகே. கட்டுப்படுத்தப்பட்ட கவனம், அவரோட முழு சிந்தனையும் பணம் சம்பாதிக்கிற வழிகளை பத்தி மட்டும்தான் இருந்துச்சு. தன்வயப்படுத்துதல் மூலமா என்னால பணம் சம்பாதிக்க முடியும், அதுக்கான வழிகள் என் கண்ணு முன்னாடி இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சார். அப்போதான் அந்த ஐடியாஸ்லாம் வந்துச்சு. அக்கம் பக்கத்துல சின்ன சின்ன பழுது பார்க்கும் வேலைகள் செய்யலாம், இல்ல பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலான்னு. கரெக்டா சொன்னீங்க. அந்த ஐடியாஸ்லாம் அப்பதான் வந்துச்சு. 5 வீட்ல வாய்ப்பு கிடைக்காதப்போ நான் அந்த இடத்துல இருந்தா சோர்ந்து போயிருப்பேன். ஒருவேளை நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா அவர் எப்படி தொடர்ந்தார்? அங்கதான் 5வது காரணி மன உறுதி வருது. முதல் 5 வீடுகள்ல வேண்டாம்னு சொன்னதும் அவர் முயற்சியை கைவிடல. அடுத்த வீட்ல நிச்சயம் வாய்ப்பு கிடைக்குங்கிற மன உறுதியோட போனார். அப்போ கிடைச்சதா? கடைசியில ஒரு வீட்ல அவருக்கு வேலை கிடைச்சது.
தாமஸ் எடிசன், அலெக்சாண்டர் கிராஹாம் பெல் மாதிரி பெரிய கண்டுபிடிப்பாளர்களோட வெற்றி ரகசியமும் இதுதான். ஆமா. பெல் தொலைபேசிய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை முறை தோத்து போனார்னு அவருக்கே ஞாபகம் இல்லைன்னு பெருமையா சொல்வாராம். ஆனா அவர் ஒரு தடவை கூட முயற்சியை கைவிடல. அந்த விடாமுயற்சி தான் மன வெடிமருந்து. ஆண்ட்ரூ கார்னெகி இந்த கட்டுப்படுத்தப்பட்ட கவனத்தை நிபுணத்துவத்தோட ஸ்பெஷலைசேஷனோடு இணைச்சு பேசுறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாரும் எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒரு சைடு ஹசில் பண்ணுன்னு சொல்றாங்களே. ஆமா, இது ஒரு அருமையான கேள்வி. அப்போ ஒரே ஒரு துறையில மட்டும் கவனம் செலுத்துங்கிற கார்னெகியோட அட்வைஸ் இந்த காலத்துக்கு பொருந்துமா? நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. கார்னகிய பொறுத்த வரைக்கும் நிபுணத்துவம்னா உங்க முழு கவனத்தையும் நேரத்தையும் சக்தியையும் ஒரே ஒரு துறையில முதலீடு பண்றது. ம். அவர் தன்னோட முழு கவனத்தையும் ஸ்டீல் துறையில மட்டும்தான் வச்சார். அதனாலதான் அந்த துறையோட ராஜாவா மாற முடிஞ்சது. பல விஷயங்கள்ல ஆவரேஜா இருக்கிறத விட ஒரு விஷயத்துல தலை சிறந்தவரா இருக்கிறது உங்க வெற்றி வாய்ப்பை பயங்கரமா அதிகமாக்கும். சரி, ஆனா ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டா அங்குத பல துறைகள் இருக்கு. துணி, விளையாட்டு சாமான்கள், எலக்ட்ரானிக்ஸ்னு. அங்க எப்படி நிபுணத்துவம் வேலை செய்யும்? அங்கேயும் நிபுணத்துவம் இருக்கு, ஆனா வேற வடிவத்துல. அந்த ஸ்டோரோட ஓனர் எல்லா துறையிலயும் நிபுணரா இருக்க மாட்டார். ஆனா அவர் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு நிபுணரை வேலைக்கு வச்சிருப்பார். கரெக்ட். ஆடை பிரிவுக்கு அந்த துறையில பல வருஷ அனுபவம் இருக்கிற ஒரு மேனேஜர் இருப்பார். விளையாட்டு உபகரணங்கள் பிரிவுக்கு அதுல நிபுணத்துவம் பெற்ற வேறொருத்தர் இருப்பார். சரி, ஒரு கம்பெனில ஹெச்ஆர் மேனேஜர் ஃபினான்ஸ் மேனேஜரோட வேலையை செய்யறதில்ல. நிச்சயமா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வேலையில நிபுணர்கள். கார்னகி சொல்றது என்னன்னா, நீங்க உங்களுக்கான நிபுணத்துவ துறையை தேர்ந்தெடுத்து அதுல உங்க கவனத்தை குவிக்கணும். ஒருவேளை எனக்கு எந்த துறையில நிபுணத்துவம் பெறணும்னே இன்னும் தெரியலனா என்ன பண்றது? நிறைய இளைஞர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு கவலைப்படவே தேவையில்லைன்னு கார்னகி சொல்றாரு. உங்களுக்கு உங்க துறை எதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த நேரத்தை மென்திறன்களை, சாஃப்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்க பயன்படுத்தலாம். ஓ, அப்படியா? ஆமா, நல்லா பேசுறது, மத்தவங்களோட பழகுறது, ஒரு டீமை வழி நடத்துறது மாதிரி திறன்கள் எந்த துறைக்கு போனாலும் கை கொடுக்கும். உண்மைதான். புக்ல கிளேரான ஒரு மாணவியோட உதாரணம் இருக்கு. அவ கம்யூனிகேஷன் படிச்சான். ஆனா கொஞ்ச நாள்ல அவளுக்கு மருத்துவத்துறை மேல ஆர்வம் வந்துச்சு. அவ தன்னோட நிபுணத்துவத்தை மாத்திக்கிட்டா. அப்போ அவ படிச்ச படிப்பு வீணாகலையா? ரொம்ப உதவியா இருந்துச்சு. அதனால உங்க நிபுணத்துவத்தை மாத்திக்கிறது கூட ஒரு தப்பே இல்ல. முக்கியம் என்னன்னா, எந்த துறையில இருந்தாலும் அதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்துறது தான். கரெக்டா சொன்னீங்க. ஆக இந்த புத்தகத்தோட மையக்கரு என்னன்னா, வெற்றிங்கிறது வெளியிருந்து வர்ற விஷயம் இல்ல, அது நம்ம மனசுக்குள்ள நாமளே உருவாக்கிக்கிற ஒரு சிஸ்டம். ஆமா, இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் உலகத்துல உங்க கவனத்தை ஒரு விஷயத்துல குவிக்கிறதே ஒரு சூப்பர் பவர். அதுதான் ஹில் சொல்ற மன வெடிமருந்து. அருமையா தொகுத்து சொன்னீங்க. கற்பனைய ஒரு தீப்பொறியா பயன்படுத்துங்க. ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனைய வச்சு அந்த தீய வளருங்க. கட்டுப்படுத்தப்பட்ட கவனத்தை வச்சு அந்த நெருப்ப உங்க இலக்க நோக்கி வழி நடத்துங்க. உங்க மனசுல எழும் பயங்களையும் சந்தேகங்களையும் புறக்கணிச்சுட்டு உங்க கனவுகளை அடைய ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குங்க. இந்த பூமிக்கு நீங்க வந்ததோட உண்மையான நோக்கம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க மனசும் உடம்பும் ஆன்மாவும் அதை அடையறதுக்கு முழுசா அர்ப்பணிக்கும். இந்த நம்ம பேச்சோட கடைசியில உங்களுக்காக ஒரு சின்னதா ஒரு விஷயம் யோசிக்க. சொல்லுங்க. நாம இன்னைக்கு உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ஸ் பத்தி பேசணும் இல்லையா? ஆமா. நாளைக்கு காலையில நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டு வர்ற ஒரு வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க போற ஒரு சின்ன ஆனா நம்ப முடியாத ஒரு உறுதிமொழி என்னவா இருக்கும்? நல்ல கேள்வி. நான் உலகத்தையே ஜெயிப்பேன் மாதிரி பெரிய விஷயமா இருக்க வேண்டாம். இன்னைக்கு நான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை ஃபோன் பார்க்காம முடிப்பேன். ஆமா, இல்ல அந்த ஒரு கஷ்டமான இமெயிலுக்கு நான் பதில் அனுப்பிடுவேன். கரெக்டா. அந்த மாதிரி சின்னதா ஆனா சக்தியுள்ள ஒரு வாக்கியமா இருக்கலாம். அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.